கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு வருகிற அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய புதையலினுடைய தலைப்பு சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களில் மத்திய சுவிசேஷம் 5 அதிகாரம் 9 நம்ம இயேசுவானவர் சொல்கிறார். இந்த சமாதானம் என்பது ஆவியின் கனிகளில் 3வது. நேற்று சந்தோஷத்தை பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னால் அன்பை பற்றி பார்த்தோம். ஆவியின் கனியில் 3வது கனி தான் சமாதானம். இந்த சமாதானம் எவ்வளோ உண்மை நன்மையானது, எவ்வளோ பிரயோஜனம் உள்ளது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தாவீது 122 சங்கீதத்தில் சொல்கிறாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும். ஒரு வீட்டில் சமாதானம் இருந்தால் தான் அந்த வீட்டில் சுகமாக இருக்கும், அந்த வீடு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யாருக்கும் தெரியும். இந்த சமாதானம் வேணும்னு சொல்றதை கெடுக்கிறது நம்முடைய கோபம், நம்முடைய பெருமை. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சமாதானமாக இருந்தால் நமக்கு பல நன்மைகள் உண்டு. இந்த கிராமத்தை பொறுத்த அளவில் இந்த சமாதானத்துக்காக வேண்டி நமதுக்கான தாவீது ஐயா அவர்கள் அரும்பாடு போட்டிருக்காங்க. தாவீது ஐயா சொல்லணும்னா இந்த ஊழியத்துக்காக வேண்டி நம்ம கிராமத்துக்கு ஆறுமனேரி என்ற ஊர்லேருந்து சொந்த ஊர்லேருந்து வந்தாங்க, வந்து ஊழியம் செய்தாங்க. ஊழியம் செய்யும்போது இங்கே உள்ள மக்கள் எல்லோரும் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க. அவர்கள் சொல்கிறபடியே செய்வாங்க. அவர்கள் இந்த ஊருக்கு பல நன்மை செய்திருக்காங்க. இன்றைக்கி இந்த பாடசாலை இந்த இடத்துல பள்ளிக்கூடம் நடக்குங்க, 10 பேர் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணம் தாவீது ஐயா. இந்த வாய்க்கால் இந்த பக்கமாக வருதுன்னா தாவீதுனுடைய ஜெபம். அநேக நன்மை செய்திருக்காங்க. இந்த சுவிசேஷ ஆலயத்தை அசிப்பாலம் போட்டது ஐயா தான். பல நன்மை நிறைய சொல்லலாம். அதில் இப்போ அதனால் அந்த மக்கள் நிறைய நன்மை பெற்றிருக்காங்க. அதில் முக்கியமானது சமாதானம். இந்த கிராமத்தில் அந்த நாட்கள் ஐயா இருந்த காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே ஒரு பாதிக்கப்பட்டவர் போய் ஐயாட்ட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தார். அவர் தம்பியாருக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை. அவர் தாவீது ஐயாட்ட போய் சொல்கிறாரு. ஐயா உடனே தம்பியாரை களைச்சி விட்டாச்சு. போன உடனே ஐயா கேட்டாங்களாம், ஐயா என்ன அண்ணன் வீடு கட்டல தம்பி மறிக்கணும் என்ன? இல்லையா ஐயா நான் மறிக்கலை ஐயா. அப்போது ஐயா வீடு கட்டினா பொது சோரில் கட்டும்போது நான் ஒரு காலத்தில் நான் வீடு கட்டுவேன். நான் வீடு கட்டும்போது என் வீட்டினுடைய உத்தரம் அவன் சோரில் பதிக்கிறதுக்கு இடம் போடணும். இவ்வளோதானா? இது என்னையான்னாராம். அதுக்கு முன்னால் இங்கே வச்சு சண்டை போட்டவர் ஐயா முன்னே போன உடனே சரி ஐயா நான் போட்டு தான் விட்டார். 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியம். அவர் வீட்டை கட்டிட்டார், நல்லா இருக்கார். அதே மாதிரி இன்னொரு வழக்கு சொல்லாருன்னா இன்னொருவர் போனார், ஒரு பிரச்சனை. அவர் பிரச்சனை பண்ணும்போது அவர் பாதிக்கப்பட்டவர் ஐயா ஐயா நான் இதை ஒத்துக்கிட முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு ரொம்ப தொந்தரவு வரும், எனக்கு இல்லையா உன் கடவுளை ரொம்ப பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல கேட்பால. ஐயா சொன்னாங்களாம், வீட்டுக்கு போவோம் மரியாமாவும் பார்த்துக்கிட்டாருன்ட்டாங்களாம். அவர் வீட்டில் வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாராம். அவர் மனைவி என்னங்க வீட்டுக்கு வாங்க உட்காந்துக்கிட்டே இருக்கலன்னா, இல்லை ஐயா சொல்லியிருக்காங்க மரியாமாவும் வருவான் உனக்கு பார்த்து விடான்னு சொல்லியிருக்காங்க, நான் அதனால் மரியாமானை எதிர்பார்த்துருக்கேன். நான் அந்த நேரத்தில் தெருவில் போன ஒரு பெரியவர் என்ன சிரிச்சாரா, என்ன நான் இப்படி சொல்ல நீ சிரிக்கிறு, ஐயா சொன்னதுக்கு சிரிக்கிற இல்லையாப்பா, ஐயா சொன்னது நம்ம ஊரில் இருந்து மரியாமாவும் வர மாட்டான், தாவீது ஐயா சொன்னது இயேசுவானவர். அப்படியா அப்படின்னாராம். அவனே மனைவி சொன்னது, ஐயா வாரம் அப்போ வீட்டுக்குள்ளே வரோம் ஜெபம் பண்ணுவோம், ஐயா வருவார் இயேசுவானவர் வருவார்னு சொன்னாங்களாம். அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போச்சு, சமாதானம் ஆகிட்டாங்களாம். இப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லலாம். ஐயாவை நினைக்கும் போது இந்த கிராமத்துக்கு பல நன்மை செய்திருக்காங்க. ஐயாவையும் எல்லாரும் மதிப்பாங்க. அது கூட தாவீது ஐயான்னு யாரும் சொன்னால் கூட பெரியவங்க தாவீது ஐயான்னு பேர் சொல்லாத ஐயான்னு சொல்லி இல்லை கோயில் ஐயான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஐயாவை மதித்தாங்க. ஐயா அநேருக்கு கடவுளை பற்றி சொன்னாங்க. அவருக்கு காலத்தில் இந்த கிராமம் நல்லா இருந்தது, சமாதானமாக இருந்தது. அதே சமாதானமாக இருக்கிறதுக்கு கடவுள் அருள் செய்வாராக. இது இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சமாதானத்தை பற்றி பேசணும். சமாதானம் என்று சொல்லுவது ரொம்ப லகுவான காரியம். ஆனால் ஒருவன் சமாதானமாக இருக்கணும்னா அவனுடைய உள்ளத்தில் நீர் வேணுங்கிறதாவே. எதிரிகள் சொல்லுகிற வார்த்தைகளை சகிக்கக்கூடிய சன்மை வேணும். அப்போ தான் சமாதானம் வரும். இந்த சமாதானத்தினுடைய அருமையை அறிந்து எல்லாரும் ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.